நான் மாதவி இளங்கோவன். இன்றைக்கி நான் வந்து எலெக்ஷன் டிக்கெட்டுக்காக என்னோடய அப்ளிகேஷனை கொடுத்துருக்கேன் பார்ட்டியில். இதுதான் வாட்டி நான் அப்ளை பண்ணுறது. 3 தொகுதியில் நான் கேட்டிருக்கேன். 3மே வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட், டியரான கான்ஸ்டுவன்சி. அதில் எதாக இருந்துச்சுனாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்பா வந்து ரொம்ப நாளாக பார்ட்டியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து எனக்கு பார்ட்டியில் நான் என்னுடைய வேலையை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக நான் இதை கருதுகிறேன். இப்போ நீங்கள் அப்போ ரொம்ப நாளாக இருக்காரு, சேர்த்து ரொம்ப நாளாக இருக்காரு, பல நேரங்களில் கட்சியுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக பேசியிருக்காங்க. அவர் இந்த மாதிரி போட்டிடுறாரா? நீங்கள் மட்டும் ஸ்டேட் எலெக்ஷனில் அப்பா போட்டியிட மாட்டாங்க, அதனால இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த தகவலும் எனக்கு இல்லை. இப்போ நீங்கள் 3 தொகுதி சொன்னீங்க, 3 தொகுதி எந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்ல முடியுமா? எல்லாமே சென்னையில் தான். சென்னை நார்த்தில் ஒன்று, சென்னை சென்ட்ரல் ஒன்று, சென்னை சவுத்தில் ஒன்று அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் டைம் எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ண உங்களுக்கு வந்து ஒரு விருப்பம் வந்திருக்கு, அது மனுவாக தாக்கல் பண்ணிட்டீங்க. எனக்கு விருப்பம்லாம் முதலேருந்தே இருக்குது. எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல, அது வந்து ஒரு சாதாரணமாக இருக்கிற எல்லாருக்குமே இருக்க ஒரு ஆசை தான். வை திஸ் டைம்னா வந்து நான் கொஞ்ச நாளாகவே வந்து சில வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் வந்து தயார்படுத்திகிட்ருக்கேன். சும்மா எனக்கு ஆசையாக இருக்குங்கிறதுனால நான் எலெக்ஷனில் நிற்கிறேன்னு கேட்கக்கூடாதுல்ல. ஸோ நான் வந்து ரொம்ப வருஷமாக நான் என்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. இப்போ நான் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா என்னால் சிறப்பாக சேவை செய்ய முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால இப்போ கேட்குறேன். அப்பாவுக்கு தெரியாமல் எப்படி கேட்க முடியுங்க? எங்கள் அப்பா வந்து இந்த செல்லமாக பொம்பளை பிள்ளைங்களை வளர்க்குற அந்த மாதிரி அப்பா கிடையாது. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு.